வந்தவன் வாசலில் அவள் நிற்பதை பார்த்துவிட்டு, ஏன் நிரோதனா வாசல்ல நிற்கிற? உள்ள வந்து உட்கார்ந்திருக்கலாமே என்றான். உனக்காகத்தான் காத்திருந்தேன் என்று அவள் வாயாலே சொல்ல தான் கேட்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் இவளோ அவனுக்கு போக்கு காட்டிக் கொண்டிருந்தாள். இல்ல சார், சும்மாதான் நின்றுட்டு இருந்தேன். உள்ள ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தது, அதனாலதான் என்று வாய் நிறைய பொய்யை அள்ளி வீசினாள். உண்மையில் அவன் வரவுக்காகத்தான் அவள் காத்து நின்றாள். கேட்டவனின் முகம் கொஞ்சம் சுருங்கித்தான் போனது. அதையும் அவள் பார்த்து வைத்து விட்டாள். அவன் அமைதியாக போய் அவன் இருக்கையில் அமர, இவளோ, சார், என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே என்று உரையை தொடங்கினாள். இவனும் நினைவு வந்தவனாக, உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும் என்றான். கேளுங்க சார் என்றவளிடம், ஆத்விக் இறந்ததுக்கு அப்புறம் மதுருஷா என்ன ஆனா என்ற கேள்வியை வீசினான். ஆத்விக்கின் மரணம் மதுவாலையும் ஏத்துக்க முடியாத ஒன்னாத்தான் இருந்தது. அவளோ அதுல உடஞ்சுதான் போனா. ஆத்விக் அவளது குடும்ப சுமைய மட்டும் குறைக்கல, அந்த வீட்டுல ஒருத்தராகவே வாழ்ந்துட்டான். பேச்சின் இடையே அவள் ஆத்விக் பெயர் சொல்லி ஒருமையில் அழைப்பதையும் தன்னை ஃபார்மலாக அழைப்பதையும் கவனிக்க மறக்கவில்லை அவன். அவ இறந்ததுக்கு அப்புறம் அவளும் கொஞ்சம் மன அழுத்தத்துலதான் இருந்தா. அதுக்கப்புறம் படிப்படியான என் நம்பிக்கை வார்த்தைகளோ காலமும் தான் அவளை மாத்தியது. எப்போதும் போல கல்லூரிக்கு போய்கிட்டு இருக்கிறா. நான் தினமும் அவங்க வீட்டுக்கு சென்று வருவது வழக்கம் என்று சொல்லி முடித்தாள். எப்போதும் 6 மணிக்கு மதுருஷாவின் வீட்டிற்கு செல்பவள் அன்றும் மணியை பார்க்க அது 6ஐ தொட இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கிறது என்று காட்டியது. சார், நான் கிளம்பலாமா என்றவளிடம் கடைசியாக ஒரு வேண்டுகோள் நிரோதனா, நான் மதுருஷா கிட்ட கொஞ்சம் பேசணுமே, முடியுமா என்றான். சிறிது நேர யோசனைக்கு பின், பேசலாம் சார், ஆனா இப்ப வேணாம், கொஞ்சம் டைம் கொடுங்க என்று கேட்டாள். மதுவாலும் நம்ம கேஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நிரோதனா, யோசிச்சு சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் என்றான். முயற்சி பண்றேன் சார் என்று சொல்லிவிட்டு கிளம்பியவளை அவள் உருவம் மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தான். எப்படி அவளிடம் சொல்வது? ஆத்விக் அவளை எதிர்பாராமல் சந்திக்கவில்லை, அனைத்தும் திட்டமிட்டு நடந்தது என்று. இருந்தாலும் அதை தான் சொல்வதை விட மதுவே சொல்லட்டும் என்ற முடிவுக்கு வந்தான். இங்கே மணி சரியாக 7:05 காட்ட கைனிடா கடிகாரத்தை பார்த்து வாசலை ஒரு முறை பார்த்து கொண்டாள். இவன் பைக்கை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு உள்ளே வர எதிரில் நேர்கொண்டான் அவளை. சார், டாக்டர் நமக்காக தான் காத்துட்டு இருக்கிறார், உள்ள போலாமா என்றாள். உள்ளே சென்ற இருவரையும் வணக்கம் சொல்லி வரவேற்று அமர வைத்தார் பிரபல மருத்துவர் டாக்டர் லோகநாதன். அறிமுக உரையாடலுக்கு பின் அவரே பேச ஆரம்பித்தார். சார், கொஞ்சம் சிக்கலான கேஸாத்தான் இருக்குது, என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல, ஆனா நடந்ததை சொல்றேன் என்று சொல்லி ஆரம்பித்தார். முதல்ல ஆசிஃபா இங்கதான் பிறந்தா. ஆனா அவ பிறவி ஊமை. நாங்களும் ஏதேதோ சிகிச்சையெல்லாம் செஞ்சு பார்த்தோம், ஆனாலும் சரியாகல. அப்படித்தான் ஆசிக் எனக்கு பழக்கம். இப்பவும் அடிக்கடி சிகிச்சைக்காக வருவாரு. சரியா 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஆசிக் சார் இங்க வந்தாரு. தொடர்ந்து வயிற்று வலியா இருக்கிறதா சொன்னாரு. எப்பவுமே முதல்ல உடல்நிலையை அறிந்து கொள்றதுக்காக முழு உடல் பரிசோதனை செய்யப்படுவது வழக்கம். அப்படித்தான் அவருக்கும் செஞ்சோம். ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, அவருக்கு எல்லா முடிவுகளுமே சாதகமா வந்திருந்துச்சு. என்னாலும் ஒரு முடிவுக்கு வர முடியல. அதனால அமெரிக்காவில் உள்ள என்னுடைய நண்பர் டாக்டர் டேனியலுக்கு ஆசிக்கின் உடல்நிலையை சொன்னேன். அவரும் எல்லா ரிப்போர்ட் ரிசல்ட்டையும் அனுப்ப சொன்னாரு. நானும் அனுப்பி வச்சேன். இது நடந்த 4 நாள்ல தான் ஆசிக் மீண்டும் வந்து என்னை பார்த்தாரு. முடி உதிர்தல் அதிகமா இருக்குன்னு சொன்னாரு. நார்மலான எந்த மனிதனுக்கும் ஒரு நாளைக்கு 50 முடிகள் வரை உதிர்வது இயல்பு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வேற சிகிச்சை எடுக்கிறதுனால கூட அப்படி இருக்கலாம், விட்டு விடுங்க என்றேன். அவரோ, இல்ல சார், இது கொஞ்சம் மிதமிஞ்சியத்தா இருக்கு என்று ஒருபுறம் வழுக்கையான பகுதியை காட்டினார். நான் அதை பத்தியும் டேனியல்கிட்ட பேசிட்டு அவர் சொன்ன மாத்திரைகளை எழுதி கொடுத்தேன். அவ்வப்போது போன்ல பேசுறது வழக்கம், ஆனா அதுக்குள்ளதான் இப்படி ஆயிடுச்சு என்று தன் உள்மன வருத்தத்தை தெரிவித்தார் டாக்டர். ஒரு நிமிட அமைதிக்கு பின், ஆத்விக் மரணமும் ஆசிக் மரணமும் தொடர்புடையது மாதிரிதான் எனக்கு தெரியுது. முயற்சி பண்ணி பார்க்கலாம். முக்கிய குற்றவாளி யாருன்னு கூடிய விரைவில் கண்டுபிடிச்சிடலாம். ரிப்போர்ட்டோட ஒரு காப்பி எங்களுக்கு கிடைக்குமா என்றான். ஓ எஸ்,
என்று சொல்லிவிட்டு அவைகளை அவனிடம் நீட்டினார். வாங்கி கொண்டவனிடம், ரித்விக், எனக்கு ஒரு உதவி. ஆசிக்கின் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ஸ் வரவும் என்கிட்ட சொல்ல முடியுமா என்றார். கண்டிப்பா சார் என்று சொல்லிவிட்டு, இது தொடர்பா என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம் ரித்விக் என்றவரிடம் கை குலுக்கி விடை பெற்று கொண்டான். ஃபைலை வாங்கி கொண்டு கைனிடாவிடம் சொல்லிவிட்டு அறை நோக்கி வந்தவனை எதிர்கொண்டது முகவரி இல்லா கடிதம் ஒன்று. அனைத்திந்திய தொழிலதிபர்களின் சந்திப்பு கூட்ட விழாவில் இந்தியாவில் மிகச் சிறப்பாக செயல்படும் முதல் 10 கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து அதன் உரிமையாளர்களை கௌரவிக்கும் விழா நடைபெற்று கொண்டிருந்தது. 10 ஆரம்பித்து 2ஆம் இடத்தை பிடித்தது அசோகா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி மற்றும் முதலிடத்தை பிடித்தது நீரோதனா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி. பெயரை அழைத்தும் அதன் MD செல்லவில்லை என 2ஆம் முறையாக அழைக்கப்பட்டது. மேடையில் மிடுக்கான நடையுடனும் அதிகார தோரணையிலும் ஒருவர் சென்றார். அவர் அந்த கம்பெனியின் உரிமையாளர் சந்திரசேகர் இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தது. குழப்பத்தை தீர்க்க மைக் மீண்டும் ஒரு முறை அலறியது. அதில் உரிமையாளர் பிசினஸ் மீட்டிங் ஒன்றிற்காக வெளிநாடு சென்றிருப்பதாகவும் அதனால் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற அவரின் PAயும் நண்பருமான கஜேந்திரன் வந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டது. கோப்பையை வாங்கியவரிடம் கம்பெனியை பற்றி 2 வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. பேசியவர் சந்திரசேகருடன் தன்னையும் இணைத்துக் கொண்டது அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. விழா இனிதே நிறைவு பெற சந்திரசேகர் இதனை வீடியோ காலில் பார்த்து கொண்டிருந்தார் தான் இருக்கும் இடத்தில் இருந்தே. எப்போதும் போல் அன்றும் வீட்டிற்கு தேவையான காய்கறிகளும் பழங்களும் வாங்கி கொண்டு மது வீட்டிற்கு சென்றவளை எதிர்கொண்டாள் மதுவின் தாய். வாமா நிரோதனா என்றவளிடம் வாங்கி வந்த பொருட்களை கொடுத்துவிட்டு, அம்மா, மது இன்னும் வரலையா என்ற கேள்வியை எழுப்பினாள். இல்லடா, இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொன்னா, அதனால லேட் ஆகும்னு சொன்னா. ஏமா, அவளிடம் ஏதாவது பேசணுமா என்றாள். இல்லம்மா, சும்மா வெளியில அழைச்சிட்டு போலான்னு பார்த்தேன், அதனாலதான் கேட்டேன் என்றாள். சரி, நீ இந்த காப்பியை குடிச்சிட்டு வெயிட் பண்ணு, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் சென்று விட்டாள். இங்கே ரித்விக் அந்த கடிதத்தை எடுத்து தன் கண்களால் அதனை மிக தெளிவாக வாசிக்க ஆரம்பித்தான். அதில் எழுதியிருந்தவை இவைதான். உன் அண்ணனின் இடத்திற்கும் நீயும் போக வேண்டுமா? இவை உனக்கு தேவையில்லாத விஷயங்கள். இப்பொழுதே கேஸை மூடிவிட்டு உன் சொந்த ஊருக்கு கிளம்பிவிடு என்று ஹிந்தியில் எழுதப்பட்டிருந்தது. படித்து முடித்தவுடன் சிறு நமட்டு சிரிப்புடன் அந்த கடிதத்தை தூர வைத்தான் ரித்விக். ஆழ்ந்த யோசனைக்கு சென்றவனை அனைத்து விஷயங்களும் மாறி மாறி தொல்லை செய்ய தலைவலி மண்டையை பிளக்க ஆரம்பித்தது. போனை எடுத்து ஒரு காஃபி ஆர்டர் கொடுத்துவிட்டு உட்கார்ந்திருந்தவனுக்கு ஒரு யோசனை வர உடைகளை மாற்றிவிட்டு CCTV ஃபுட்டேஜை செக் பண்ண ரிசப்ஷனை நோக்கி நடக்கலானான். நேரம் 8ஐ நெருங்க மதுருஷா இன்னும் வந்தபாடில்லை. நேரமாவதை உணர்ந்தவள், அம்மா, நான் நாளைக்கு வந்து மதுவை பார்த்துக்கிறேன் என்று சொன்னவளை சாப்பிட்டு விட்டு போகச் சொன்னார் மதுவின் தாய். இருக்கட்டும்மா, அங்க லட்சுமிமா எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருப்பாங்க, நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன் என்று கிளம்பியவளை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தாள் மதுவின் தாய். தெருமுனைக்கு வந்து சாலையை கடந்து பேருந்திற்காக காத்திருந்தவளுக்கு அந்த நிகழ்வு கண்ணில் பட்டது. இருந்தாலும் தான் காண்பது உண்மைதானா என்பதை உறுதி செய்ய சற்று தள்ளி நின்று வெளிச்சத்தில் பார்க்க, ஆம், மதுவேதான், ஆனால் யாரோ ஒரு ஆணுடன். அவர்கள் இருட்டில் இருந்ததால் முகம் சரியாக தெரியவில்லை நீரோதனாவுக்கு. ஏதோ சண்டை என்பது மட்டும் புரிந்தது. ஏனென்றால் மதுவின் முகத்தில் கோபம் இருப்பது தெரிந்தது. நாளை பார்க்கும்போது கேட்டுக்கொள்ளலாம் என்று வீடு வந்து சேர்ந்தாள் நீரோதனா. ரிசப்ஷன் சென்று அங்கிருந்த பெண்மணியிடம் தன் கார்டை காட்டி வேண்டுகோள் வைக்க, அவள் ஒரு நிமிஷம் சார் என்று சொல்லிவிட்டு மேனேஜரை அழைக்க, சிறிது நேர பேச்சுவார்த்தைக்கு பின் CCTV ஃபுட்டேஜை பார்க்க அறைக்குள் சென்றான் ரித்விக். ஒவ்வொன்றாக ஆராய்ந்து கொண்டிருந்தவனுக்கு ஒவ்வொருத்தரும் வராண்டாவில் நுழைவது மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருந்தது. அறைக்குள் நுழையும் காட்சி இல்லை. இதை பற்றி பொறுப்பாளரிடம் விசாரித்தால், இங்கே அப்படித்தான் சார் என்பது பதிலாக வந்தது. அன்றைய நாளின் அனைத்து ஃபுட்டேஜையும் வாங்கி கொண்டு வர மணி 10ஐ தாண்டியது. வந்தவன் அப்படியே அசதியில் தூங்கிவிட்டான். காலையில் மஞ்சள் வெயில் கன்னத்தை உரச எழுந்து அன்றாட பணிகளை முடித்துக்கொண்டு ஆபீஸ் கிளம்பினான் ரித்விக். எப்பொழுதும் அவனுக்கு முன்னாடியே வந்துவிடும் நீரோதனா அன்று ஏனோ இன்னும் வரவில்லை. போன் செய்து கேட்கலாமா என்று நினைக்க அவன் போன் அலறியது.
மும்பை கமிஷனர் தான். எடுத்து ஆன் செய்து வணக்கம் சார் என்றவனுக்கு பதில் வணக்கம் சொல்லிவிட்டு, இன்னைக்கு ஆசிக்கோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ஸ் வருது, நீங்க கொஞ்சம் கமிஷனர் ஆபீஸ்க்கு வர முடியுமா என்றார். வரேன் சார் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவன் மீண்டும் போனை உயிர்ப்பித்து நீரோதனாவுக்கு அழைப்பு கொடுத்தான். 5வது ரிங்கில் தான் அழைப்பை எடுத்தாள். இவன் கேட்பதற்கு முன் அவளே, சார் எனக்கு உடல்நிலை சரியில்லை, இன்னைக்கு ஆபீஸ் வர முடியாது என்று சொல்லிவிட, அவனும் சரி நீரோதனா, உடம்ப பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தான். கமிஷனர் அலுவலகத்தில் இவனுக்கு முன் ரிப்போர்ட்ஸை பார்த்து கொண்டிருந்தவர் ரித்விக் வந்ததும் அவைகளை இவனிடம் நீட்டினார். படிச்சவன் சார், இது எப்படி சாத்தியம்? ஆசிக்கின் இறப்பிற்கு 1 மணி நேரத்திற்கு முன் ஸ்ட்ரோக் வருவதற்கான அறிகுறிகள் இருந்திருக்கிறதா என்ற ரித்விக்கிடம் ஆத்விக்கின் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டையும் காட்டப்பட்டது. அதில் இது போன்ற எந்த அறிகுறியும் இல்லை. இரண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தவன் டாக்டர் லோகநாதனுக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னான். அவரும் ரிப்போர்ட்ஸை எனக்கு மெயில் அனுப்புங்க, டாக்டர் டேனியலிடம் பேசிட்டு பார்த்துக்கலாம் என்று கூறிவிட்டார். மும்பை கமிஷனரிடம் விடைபெற்றுவிட்டு ஆசிக்கின் வீட்டை நோக்கி வண்டியை செலுத்தினான் ரித்விக். நீரோதனா எப்போதும் போல் கிளம்பி லட்சுமிமாவிடம் சொல்லிவிட்டு மதுவின் வீட்டு வாசலில் போய் நின்றாள். அவளை பகல் நேரத்தில் எதிர்பார்க்காத மதுவும் அவள் அம்மாவும் அப்படியே ஒரு நொடி நின்று விட்டனர்.